Okay. Yesterday, a stampede happened at Karur, resulting in more than loss of life of 40 person. You have arrived at government hospital, Karur. What you have observed? What negligence do you find? See, I went to the persons individually. I asked them what happened actually because we were not there. So that's why I asked to the patients. They themselves said it is due to the very small passage. That is not enough for the more people. That is also very, after a long time only, Vijay came there. Everybody assembled there for 9 o'clock itself, but Vijay came by evening 7 o'clock. Long period of that time, even the sunny yesterday, no water, food like that. So many reasons are there, but no security there. See, even the police people didn't give good proper protection for the people. Even Vijay party also should take care of the fans who they are all coming to see Vijay only. What security Vijay giving to their people? So it's a wrong thing. So it is a very big example for the Tamil Nadu and for Vijay party also. Hereafter it should not happen. Ma'am, Tamil Nadu government has formed an SIT. It will probe the whole matter and submit its report. Yeah, see, they are announced 10 lakhs and Vijay announced 20 lakhs. These lakhs and all won't give back the life. Okay, it's a support, that's all we can take. But 41 cases already died, so all the families are in tragedy. See, small 1.5 years, 2 years, 5 years, children, ladies, youngsters. Now I visited 5 patients, all 33 youngsters. So this and all, it's not a comparable thing. So it's a very big tragedy. Yesterday was a black day for Tamil Nadu. This should not happen hereafter, that I'm saying. மேம், கூட்டத்தில் வந்தவங்க பவர் கட் நிறைய பிரச்சனை இருக்கு, பவர் கட் இடையில பண்ணாங்க அப்படிங்கிற நிறைய கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. ஆளு அரசு அதுல இருந்து தவறிட்டாங்க. கரண்ட் கட் பண்ணது ஒரு பக்கம், அந்த குறுகலான 100 அடி பாதை வந்து பத்தாது, இவ்வளோ ஜனத்துக்கு பத்தாது. அந்த இடமே முதல்ல சாய்ஸ் ராங்கு. அதே மாதிரி இன்னைக்கு போலீஸை மட்டும் நம்பி வந்திருக்கு தாவேகா. அது வந்து தப்பு. போலீஸ் ஓரளவு தான் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க, ஆளுங்கட்சிக்கு தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க, எதிர்கட்சிகளுக்கு அவங்க தரமாட்டாங்கன்றது வரலாறு. இதை பல ஆண்டுகளாக எல்லா கட்சியும் பார்த்துட்டு தான் இருக்கும். தேமுதிகவும் 20 வருஷமாக நம்ம ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். அதனால நான் என்ன சொல்கிறேன், விஜய்க்கு எப்படி 4 பவுன்சர் மேலே செக்யூரிட்டிக்கு நிற்கிறாங்களோ அது மாதிரி அவரை தேடி வர்ற தொண்டர்களுக்கும் தாவேகா வந்து பாதுகாப்பு ஏற்பாடு படுத்தணும். இல்லைன்னா இது சும்மா கிடையாதுங்க. இந்த மாதிரி விஷயங்கள் அப்படி அவரால் ஆர்கனைஸ் பண்ண முடியலன்னா இது மாதிரி வேண்டாம். ஒரு பெரிய பொதுக்கூட்டம் மாதிரி ஃபஸ்ட்டு நடத்தினார்ல, அந்த மாதிரி மைதானத்தில் நடத்திட்டு போகிறோம். இந்த மாதிரி ரோட் ஷோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி உயிர் பலிகள் வந்து இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இனிமேல் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நிச்சயம் நடக்கக்கூடாதுன்னு நாங்கள் நான் மூத்த அரசியல்வாதியா இவருக்கு விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணா என்ன மேம், இந்த சம்பவம் இனிமேல் நடக்கக்கூடாது அப்படிங்கிறது? இல்லை, விஜய்க்கு அட்வைஸ் பண்ணி தான் விஜய் தெரிஞ்சுக்கணும்னு ஒன்றும் இல்லை. அவர் இன்னைக்கு வந்து ஒரு முடிவு எடுத்து தான் அரசியலுக்கு வந்திருக்காரு, எல்லாம் அவருக்கு தெரியும். பட் இதை ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு, இது ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டு விஜய் வந்து இனி வருங்காலங்களில் எல்லா தன்னை நம்பி வருகின்ற தொண்டர்களுக்கு பாதுகாப்பு, உணவு, தண்ணி, ஒரு பெரிய இடமா பிடிச்சி அங்கே ஒரு பொதுக்கூட்டம் மாதிரி வைங்க. இதெல்லாம் விஜய் பண்ணணும்னு நான் கேட்குறோம். இறுதியா மேம், இந்த சம்பவம் நடக்கும்போது இன்னும் பார்க்க வரலங்கிற ஒரு இப்போ மற்ற கட்சி நாங்கள் எல்லாரும் வரும், அப்போ அதுக்குரியவர் வரணுமா இல்லையா? அது ஒரு தவறான விஷயம். அவர் பாட்டுக்கு சென்னைக்கு போயிட்டாரு. பட் என்ன அவர் இன்னி டிசிஷன் எடுக்க போறாரு தெரியல. பட் இருந்து சந்திச்சுட்டு போயிருந்தா அந்த மக்களுக்கு எவ்வளோ மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். பாப்போம், பொறுத்திருந்து என்ன செய்யணும். இந்த 20 லட்சம் வழங்கினது, அப்புறம் அரசு 10 லட்சம் அப்படிங்கிறது, இந்த காசு அதுதான் நான் இப்போ சொன்னேனே. 10 லட்சமோ 20 லட்சமோ 1 கோடியோ அந்த உயிர்களை திருப்பி தர முடியாது. அவங்க ஃபேமிலிக்கு ஒரு சப்போர்ட், அவ்வளோதான். பட் காசு கொடுக்குறாங்கன்றதுனால இது நடக்கக்கூடாதுங்க. அந்த உயிர் தான், அந்த இழப்பு தான். இது வந்து கண்டிக்கத்தக்க.